ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நம்முடைய தியானத்திற்கு என்று தெரிந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் நோக்கி இருக்கிறது. யாரை பார்த்து? நீதிமான்களை பார்த்து. அவருடைய கண்கள் நீதிமான்களையே நோக்கி இருக்கிறது, நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. அதே நேரத்தில் தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. அவர் அவர்களை விரோதியை போல பார்க்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தீமையான பேச்சுக்கள், தீமையான சொற்கள், தீமையான கிரியைகள் இருக்கும் என்று சொன்னால் தேவன் அவனை விரோதியாகவே பார்க்கிறார். இந்த பகுதியிலே வேதத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய கண்களோ நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் அது எப்படிப்பட்ட கண்கள்? யாரை நோக்கி இருக்கிறது? நீதியாய் வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தத்திலும் தேவ நீதியிலும் பிரியமாய் இருந்து அந்த தேவ நீதியை பின்பற்றி வேத வசனத்தின்படி உண்மையாக தேவனுக்கு பிரியமான நீதிமான்களாய், உத்தமர்களாய், சன்மார்க்கர்களாய் இருக்கிறவர்கள் மேல் அவருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. யோபுவின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். யோபு 36ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் தமது கண்களை நீதிமான்களை விட்டு விலக்க மாட்டார். அவர் தமது கண்களை நீதிமான்களை விட்டு விலக்கவே மாட்டார். ஆம் பிரியமானவர்களே, நீதிமான்களை விட்டு அவருடைய கண்கள் வேறு பக்கம் திரும்பாது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நீதிமான்களாய் இருக்கும் பொழுது, வசனத்தின்படி வேத வார்த்தைகளின்படி நாம் உண்மையை உத்தமமாய் நீதிமான்களாய், பரிசுத்தவான்களாய், சன்மார்க்கர்களாய் இருக்கும் பொழுது நம்மை விட்டு அவருடைய கண்கள் விலகவே விலகாது. எப்பொழுதும் நம்மை நோக்கி கொண்டே இருக்கும். என் பிள்ளை என்னுடைய சமூகத்தில், என்னுடைய பார்வையில் எனக்கு அருமையான மகன், அருமையான மகள் என்று சொல்லி நம்மையே நோக்கி கொண்டிருக்கும் கண்கள். ஒருவேளை நாம் ஒரு சாதாரண எளிய நிலையில் இருக்கலாம், நாம் ஒரு சாதாரண நிலையில், ஒரு ஏழ்மை நிலையில் கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு பிரியமாய் நீதிமான்களாய், உத்தமர்களாய், சன்மார்க்கர்களாய் இருக்கும் பொழுது நம்மை நோக்கி பார்க்கிற உன்னதமான தேவனுடைய கண்கள், நம்மை விட்டு விலகாத அவருடைய பார்வைகள், இது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய ஸ்லாக்கியம். பிரியமானவர்களே, அவர் தமது கண்களை நீதிமான்களை விட்டு விலக்க மாட்டார். சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நாம் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய், நீதிமான்களாய் இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை எப்படி பார்க்கிறாராம்? நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, தம்முடைய கண்களை நம்மேது வைத்திருக்கிறார் அல்லவா? அந்த கண்களை வைத்து நம்மை கவனித்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். என் மகனே, என் மகளே, இதுதான் வழிப்பா, இந்த வழியாய் நீ கடந்து செல். நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன், உன்னுடைய செயல்களை பார்த்து கொண்டே இருக்கிறேன், உன்னுடைய எண்ணங்களை பார்த்து கொண்டு இருக்கிறேன், உன்னுடைய நோக்கங்களை பார்க்கிறேன், உன்னுடைய சிந்தனைகளை பார்க்கிறேன்.
நீ செல்ல வேண்டிய காரியம், உன்னுடைய வழி இதுதான் என்று சொல்லி, இதிலே நட, இந்த காரியத்தை செய், இந்த காரியத்தை நீ செய்யாதே என்று சொல்லி நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நம் மீது கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நமக்கு ஆலோசனை கர்த்தராயிருக்கிறார். தானியேல் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவரே ஆழமும் மறைபொருளானதை வெளிப்படுத்துகிறவருமாயிருக்கிறார். இருளில் இருக்கிறதையும் அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். அவரே ஆழமும் மறைபொருளானதையும் வெளிப்படுத்துகிறவர். பிரியமானவர்களே, உள்ளத்தின் ஆழத்தின் ரகசியங்களை எல்லாம் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், இருதயத்தின் நினைவுகளின் தோற்றத்தை, இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம், நினைவுகள் அல்ல, அவைகளின் தோற்றத்தை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அவர் பார்க்கிறார். அவரே ஆழமும் மறைபொருளானதை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இருளில் இருக்கிறதையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். வாழ்க்கையின் இருளான காரியங்கள், அதை கூட அறிந்து வைத்திருக்கிறார். ஒரு இருளின் சூழ்நிலை தன்னுடைய பிள்ளைகளுக்கு வருகிறது என்று சொன்னால், அந்த இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க வேண்டியது இருக்கிறது என்று சொன்னால், அதை கூட அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகின்ற சகல காரியங்களையும் தேவனாகிய கர்த்தர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். எபிரேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி என்று சொல்லி இந்த பூமியில் எதுவும் இல்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமாயிருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், பதில் சொல்லி ஆக வேண்டும். அவருக்கு மறைவாய் நாம் எதையும் செய்ய முடியாது. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நாம் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவித்தே ஆக வேண்டும். காரணம், அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார், நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கிறார். நம் தேவன், அவருடைய கண்கள் நம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கையில, தாவீது ராஜா அவன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே அவரை முன்குறித்தார், ராஜாவாக அபிஷேகித்தார். எப்படிப்பட்ட நிலையிலிருந்து ஆடுகளை மேய்த்து கொண்டு வனாந்தரத்தில் இருந்த தாவீதை தேவன் ராஜாவாக அபிஷேகித்தார், எல்லா மேன்மைகளையும் கொடுத்தார். ஆனால் ஒரு நாள் தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாய் அவன் செயல்பட்ட பொழுது, பாவம் செய்த பொழுது, அது மட்டுமல்ல, பாவத்தை செய்துவிட்டு யாருக்கும் தெரியாதென்று தவறுக்கு மேல் தவறு செய்து அமைதியாயிருந்த தாவீதை நோக்கி தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அனுப்புகிறார் தேவன். தாவீது நினைத்து கொண்டிருந்தான் யாருக்கும் தெரியாது என்று சொல்லி. ஆனால் எல்லாவற்றையும் பார்க்கிற கர்த்தர், அவன் தன்னால் அபிஷேகிக்கப்பட்ட மனிதன், ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையிலே பிழைக்கு நேராய் தவறுக்கு நேராய் சென்று விட்டான் என்பதை அறிந்த ஆண்டவர் அவனை எச்சரிப்பதற்காக தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறது. நாம் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்.
நம்முடைய கிரியைகள் ஒவ்வொன்றிற்கும் நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும். மனிதர்களுக்கு வேண்டுமானால் எல்லாவற்றையும் நாம் மறைத்து விடலாம். நம்முடைய வசதிக்கு ஏற்றாற்போர் அவைகளை வளைத்து கொள்ளலாம், அவைகளை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் தேவனுக்கு முன்பாக நாம் எதையும் மறைக்க முடியாது. எல்லாம் அவருடைய பார்வையிலே வெளியரங்கமாயிருக்கிறது. அவருக்கு நிச்சயம் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. பிரியமானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் அதனுடைய 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், எவனாயிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் பார்க்காதபடிக்கு எவனாவது தன்னை ஒளித்து கொள்ள முடியுமா என்று கர்த்தர் கேட்கிறார். அது மட்டுமல்ல, நாம் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறார் அல்லவா. ஐயா, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. அவருடைய மகிமையின் பிரசன்னத்தினால் எங்கும் நிறைந்து நிற்கிற தேவனாயிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது எவனாவது அவருக்கு தன்னை காணாதபடிக்கு மறைவிடங்களிலே போய் ஒளித்து கொள்ள முடியுமா? முடியாது. எங்கும் நிறைந்திருக்கிற ஆண்டவர். கர்த்தருடைய கண்கள் அது நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவருடைய வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவன் நீதிமானாய் இருந்த பொழுது எல்லா சத்துருக்களுக்கும் அவனை விலக்கி ராஜாவாக உயர்த்தின ஆண்டவர். அதே நேரம் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் தீமை செய்த பொழுது கர்த்தருடைய முகம் தாவீதிற்கு விரோதமாய் மாறிற்று. நம்முடைய வாழ்க்கையில தீமை ஒரு நாளும் அனுமதித்து விடக்கூடாது. எல்லாரும் செய்கிறார்கள் பிரதர், ஆகவே நானும் செய்து விட்டேன். நோ, இல்லை. நாம் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. நம்மை உருவாக்கின, நம்மை நடத்துகிற தேவனுக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவர் தமது கண்களை நீதிமான்களை விட்டு விலக்க மாட்டார். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி எதுவுமே இல்லை. எல்லாம் அவருடைய பார்வையிலே வெளியரங்கமாக இருக்கிறது. ஆகவே நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நாம் கணக்கு ஒப்புவித்தாக வேண்டும். நாம் எச்சரிக்கையாக இருந்து மனம் திரும்பி கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பார்த்து அவைகளை செய்யத்தக்கதாக நம்மை ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளுக்காக, வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன், மகிமை நிறைந்த கர்த்தர், வல்லமை உள்ள தேவன். அப்பா, நீர் எங்களை காண்கிற தேவன், எங்கள் உள்ளிந்திர எங்களை காண்கிற தேவன். உமக்கு மறைவாக நாங்கள் எதையும் செய்ய முடியாதப்பா. அதே நேரம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு கூட ஆண்டவரே, இந்த நாள் முதல் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ, தேவரீருக்கு பிரியமாய் இருக்க, எங்களுடைய நடக்கைகள், சிந்தனைகள், நோக்கங்கள், அந்தரங்கங்கள் எல்லாம் உமக்கு மிகவும் பிரியமானதாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதி, பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.